ஹாய் ஆல், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் செஞ்ச முட்டை ஆம்லேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து முட்டை தொக்கு தான் செஞ்சு வச்சுருந்தேன். ஆனாலும் எனக்கு ஆம்லேட் தந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செய்ய விட்டாச்சு. இதில் வேற அவங்களாம் ஒன்றும் பெருசாக செய்யலை. வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாலாம் நான் தான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து சும்மா முட்டையை உடச்சி ஊற்றி தோசைக்கல்ல ஊற்றி எடுத்தா அவங்க செஞ்சதா அர்த்தமா. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வெட்டி போட்டாச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றி இது பண்ணதுக்கப்புறம் பெப்பரை மலைச்சாரல் மாதிரி மேலே தூவி அதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சீரகம் போட மறந்தாச்சு. அதனால் மறுபடியும் லாஸ்ட்டில் போட்டு சீரகத்தை போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ என் தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் விட்டு அப்படியே மேலே ஊற்றி என்னடா மொத்தமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதான் ஒரே வேலையை முடிஞ்சிடும் அப்படின்ட்டாங்க. சரி, ஊற்றுனதுலாம் சரிதான். அது எப்படி திருப்பி போட போகிறீங்க, நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தா கரெக்டாக திருப்பி போட்டாங்க. பரவாயில்ல, சூப்பராக தான். எங்கே அடி பிடிச்சிருப்போன்னு நினச்சேன். ஆனாலும் சூப்பராக வந்துருந்து. அதுக்கப்புறம் அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டுன்னு இந்த முட்டையை திருப்பி போட்டு தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா பீஸ் போட்டு தட்டில் வச்சு சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.